வெல்கம் டு பங்டன் ட்ரீம் டைரிஸ். நான் உங்க டஸ்கி ரோஸ். இன்னைக்கு நம்ம ஜேகேவோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போறோம். ஹெட்செட் மஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ட்ரீம்குள்ள போலாம். இதுல நீங்க காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு தான் உங்களோட ஃபர்ஸ்ட் டே. நீங்க எல்லாரையும் ரேக் பண்ணலான்னு காலேஜ் என்ட்ரன்ஸ்லேயே உட்காந்துட்டு இருக்கீங்க. இதுல பெருசா இன்ட்ரோடக்ஷன்லாம் இல்லை, நம்ம ஸ்ட்ரைட்டாவே ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்பாவியா வந்துட்டு இருக்காங்க. ஏ வயன், சொல்லுடி, இன்னைக்கு கண்டிப்பா நம்ம ரேக் பண்ணிதான் ஆகணுமா? வர்றவங்கெல்லாம் ரொம்ப பாவமா இருக்குடி. பாவமான பெஞ்சுங்களை ரேக் பண்றதாண்டி ஜாலியா இருக்கும். என்னமோ தெரியாத மாதிரி பேசுற, ரொம்ப பாவமா இருக்கு. அதுவும் இல்லாம அங்க பாரேன், அவன் பாரு மோச்சி மாதிரி இருக்கான். அவனா எப்படி ரேக் பண்ண மனசு வரும்? சி, பையனை பார்த்தோன்னே கட்சி மாறுற. நீ எல்லாம் மாடி ஒரு சீனியர், நீ எல்லாம் வெளியே போய் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிடாத. பையனை பார்த்தோன்னே கட்சி மாறுடா. ஓகே ஓகே, இப்ப என்ன ரேக் பண்ண அவ்வளவுதானே? டேய் இங்க வாடா. சீனியர், உன் பேர் என்ன? ஜிமின். ஜிமின் ஆளுக்கு ஏத்த மாதிரி தான்டா பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா ஆஹா ஒன்றும் இல்லை, நான் இப்போ நான் ரேக் பண்ண போறேன். ரேக் பண்ண போறீங்களா? என்னையா? ஆமா உன்னதான். பின்ன உன் ஃப்ரெண்டையா? சொல்லுங்க சீனியர், நான் என்ன பண்ணணும்? நீ என்ன பண்ணணும்னா, போயிட்டு எங்க எல்லாருக்கும் 10 ரூபால ஆளுக்கு ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வா. சீனியர், என்கிட்ட அவ்வளோவா இல்லையே. சரி 5 ரூபா சாக்லேட் வாங்கிட்டு வா. 5 ரூபா சாக்லேட் போதும் தானடி? ஸ்ரீ சொல்லுவேன், ரொம்ப கேவலமா இருக்கு. அப்படி இல்ல வயன், சின்ன பையன் பார்க்கவே குழந்தை மாதிரி இருக்கான். பெரிய பெரிய இதெல்லாம் வேண்டாமே, பாவமா இருக்கு. சரி பொழைச்சு போட்டும், போ. போயிட்டு எங்க எல்லாருக்கும் 5 ரூபா சாக்லேட் ஒன்று வாங்கிட்டு வா. ஓகே சீனியர் அப்படின்னு ஜிமினும் அங்க இருந்து கிராஸ் ஆகி போறான். டேய் இங்க வா, உன் பேர் என்ன? ஜோயோன். ஜோயோன், எனக்கு உன்னை பார்த்தாலே கடுப்பா வருது. ஏன்க்கா? இதுதான்டா, இதுதான் ரீசன். அழகா இருக்க, அப்புறம் ஏன்டா அக்கான்னு கூப்பிடுற? நான் உங்களை இப்பதானே அக்கான்னு கூப்பிட்டேன், உங்களுக்கு ஏன் முன்னவே டென்ஷன் ஆச்சு? எதுக்கு நீ அவ கூட எல்லாம் பேசிட்டு இருக்க? அழகா இருக்க பசங்கெல்லாம் அங்கெல்லாம் பேசக்கூடாது, இங்க மட்டும்தான் பேசணும், புரியுதா? சரிங்க சீனியர். சீனியர் இது நல்லா இருக்கு, அக்காவை அவாய்ட் பண்ணிடு, சீனியரை போட்டுக்கோ. சரி, எனக்கு நீ எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம அந்த பொண்ணோட போய் பேசினல, எனக்கும் வருது. நீ ஒரு 100 தோப்பு போடு. என்ன சீனியர்? போடுடா. போடுறேன் சீனியர். அப்போ அங்க ஒரு பையன் கிராஸ் பண்ணி போறான். டேய் நில்லு. நோ ரெஸ்பான்ஸ். டேய் நீ தோப்பு போடுறது நிறுத்து. போய் அந்த ஒயிட் ஷர்ட்டை என்கிட்ட இழுத்துட்டு வா, நீ கிளாஸ்க்கு போலாம். ஓகே சீனியர். ஏங்க? என்னையா? ஆமா உங்களதான் அப்படின்னு. அப்பதான் அவன் ஏர்பட்ஸை கழட்டுறான். சொல்லுங்க, உங்களை சீனியர் கூப்பிடுறாங்க. என்னையா? உங்களதான். அவனும் திரும்பி பாக்குறான். நீங்க உங்க ஃபிங்கர்ஸ் வச்சு வா அப்படின்னு சிக்னல் பண்றீங்க. அவனும் சிரிச்சுட்டே உங்ககிட்ட வரான். அவன் மாஸ்க் போட்டு இருக்கான், இருந்தாலும் அவன் சிரிக்கிறது அவன் ஐஸ்லயே தெரியுது. சொல்லுங்க சீனியர், மாஸ்க் கழட்டுடா. டாவா? சீனியர் தானே? ஆமா ஆமா. அப்போ மாஸ்க் கழட்டுடா. அவனும் அவன் மாஸ்க கழட்டுறான். ஒயிட் ஷர்ட், பிளாக் பேண்ட், பிளாக் கலர் வாட்ச் கட்டி ப்ரொஃபஷனலா இருக்கான். அது நம்ம ஜேகே தான். உங்க ஐஸ் அவன் ஐஸோட மீட் ஆகுது. ஃபியூ மினிட்ஸ் அப்படியே ஃப்ரீஸ். நீங்க ஜேகேவை பார்த்த உடனே ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க. மச்சான், இவனடா இவ்வளோ அழகா இருக்கான். இல்ல அவனுக்கு எப்படிடா பனிஷ்மெண்ட் தர போறோம்? சீனியர், என்ன ரேக் பண்றீங்களா இல்ல நான் கிளாஸ்க்கு போகவா? அது 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 உன் பேர் என்ன? என் நேம் ஜங்குக், நீங்க ஜேகேனே கூப்பிடலாம் அப்படின்னு அவன் ஹேண்ட்ஸ் நீட்டுறான். நீங்களும் ஹேண்ட்ஸ் கொடுக்குறீங்க. வயன், சீனியர் என்ன ஹேண்ட்ஸ் இவ்வளோ சில்லுன்னு இருக்கு? அது அது
உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு அவன் ஹேண்ட்ஸை டக்குன்னு உங்க சீக்ஸ்ல வச்சிடுறான். நீங்க அப்படியே ஷாக் ஆயிடுறீங்க. உங்க ஐஸ்லாம் வைட் ஆயிடுது. கையெடுங்க. ஆ கையெடு அப்படின்னு தள்ளி விட்டுடுறீங்க. என்னாச்சு சீனியர்? ஃபேஸ் எல்லாம் டொமேட்டோ மாதிரி இப்படி ரெட் ஆயிடுச்சு. ஒன்னும் இல்ல, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு நீங்க உட்கார்ந்துட்டு இருக்க அந்த ஸ்லாப்ல இருந்து இறங்குறீங்க. வயன், சொல்லு ஸ்ரீ. என்ன வயன், என்ன சொன்ன? இப்போ நீ என்ன பண்ற? ஆஹா, எனக்கு நிஜமாலுமே உடம்பு சரியில்லை. எனக்கு ரேக் பண்றதுலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு உண்மையாலுமே ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி வருது. ஆ வரும் வரும். அங்க பாரு உன்னோட மோச்சி வரான். நீ போய் அவன்கிட்ட சாக்லேட் கலெக்ட் பண்ணிட்டு அவனை கொண்டு போய் கிளாஸ்ல விட்டுட்டு வா. ஏன்? அவனுக்கு கிளாஸ் தெரியாதுல்ல. போ போ. நான் போறேன். அப்பா போயிட்டா. வயன், சீனியர் என்ன ரேக் பண்ணலையா? அது இன்னைக்கு நான் ரேக் பண்ணல, நான் உன்னை நாளைக்கு ரேக் பண்றேன் அப்படின்னு போறீங்க. அப்போ ஜே உங்க கையை பிடிக்கிறா. மச்சான், நம்ம அகராதியில இப்படி யாரையும் ரேக் பண்ணாம அனுப்புனதே இல்ல. அப்படி அனுப்புனா நம்ம பயந்துட்டோம்னு நினைச்சுப்பாங்கடா. மச்சான், நம்ம கெத்து போயிரும்டா. நீங்களும் உங்க ஃப்ரெண்டையும் ஜேகேவையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்கீங்க. சீனியர், நீங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். என்ன சொன்னாலும் செய்வியா? சொல்லுங்க சீனியர், செய்யறேன். வயனுக்கு ப்ரப்போஸ் பண்ணு. அவ இம்ப்ரெஸ் ஆகிட்டா நீ கிளாஸ்க்கு போலாம். ஜே, வயன் ஆல்ரெடி இம்ப்ரெஸ் ஆகிட்டா. அப்படிதான் எனக்கு தெரியுது. நீங்க ஷாக்கா அவங்க 2 பேரையும் பாக்குறீங்க. ஜே, ஹைஜின், இங்க பாருங்க, நான் இம்ப்ரெஸ்லாம் ஆகல. இது ஜஸ்ட் ராகிங் தான். எனக்கு நிஜமாலுமே ஃபீவர் அடிக்குது. அதான் தலை ஒரு மாதிரி சுத்துச்சுன்னு தான் நான் எந்திரிச்சு போனேன். அப்போ உட்காந்து ராக் பண்ணுடி. டேய், நீ ப்ரப்போஸ் பண்ணு. இதெல்லாம் என்ன டாஸ்க்? இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நீங்க இறங்க போறீங்க. அப்போ ஜேகே உங்க ஹேண்ட்ஸ் பிடிச்சி இழுக்கிறான். நீங்க அவன் செஸ் மேலேயே போய் இடிச்சு நிக்கிறீங்க. வயன், நீங்க ஸ்லோவா அவன் ஃபேஸ பாக்குறீங்க. ஜேகே, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். இதுவரை யார்கிட்டயுமே சொல்லாத ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுது. என்னை பார்த்த உடனே பதட்டத்தை துடிக்கிற இந்த உதட, என்னை மொத்தமா கட்டி இருக்கிற உன் கண்ணு, என் ஃபிங்கர்ஸோட சேர துடிக்கிற உன்னோட ஃபிங்கர்ஸ், மொத்தமா மொத்தமா எனக்குன்னு செஞ்சு வச்ச உன்னை என்னோட தூக்கிட்டு போகணும்னு ஆசையா இருக்கு. கேன் ஐ? நீங்க அப்படியே நின்று ஜேகேவை பார்த்துட்டு இருக்கீங்க. வயன், வயன், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை ஷேக் பண்றாங்க. அவன் உங்க யோஸ் கிட்ட வரான். சீனியர், நான் போகட்டா? போலாம். ஜேகேவோ உங்களை கிராஸ் பண்ணி சிரிச்சுட்டே போறான். உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை கிளாஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க. என்னடி இவ பேய் பிடிச்ச மாதிரி இருக்கா? பேய் இல்ல மச்சான், காதல் பிடிச்சிருச்சு. நான் வயன், சரிதானே? சரி இல்ல, அவன் கொஞ்சம் அழகா இருந்தான். கொஞ்சமா? ரொம்ப ரொம்ப அழகாதான் இருந்தான். அதுதான் விழுந்துட்ட? இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. ஜஸ்ட் சைட் அடிச்சேன். அவன் ஹேண்ட்ஸ் டக்குன்னு என் மேல பட்ட உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அதுக்குன்னு அது லவ்னு சொல்வீங்களா? அப்போ இல்லையா? இல்ல. நிஜமா? சத்தியமா இல்ல. அப்போ இப்போ அவன் வந்துட்ட, நான் உண்மையிலேயே உன்னை லவ் பண்ற சீனியர் அப்படி சொன்னா கூட நீ ஓகே சொல்ல மாட்டல? இல்ல, மாட்டேன், மாட்டவே மாட்டேன். அப்போ ஓகேதான் வயன். வயன் மாறல ஹைஜின். நான் கூட பயந்துட்டேன். அப்போ உங்க டியூட்டர் கிளாஸ்க்குள்ள வராங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஐயோ, வந்துட்டா. என்கிட்ட இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு, ஒரு பேட் நியூஸ் இருக்கு. எது ஃபர்ஸ்ட் சொல்லட்டும்? மேம், நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அப்புறம் குட் நியூஸா பேட் நியூஸான்னு நாங்க டிசைட் பண்ணிக்கிறோம். ஜே, நீ சும்மா இருக்கியா? சரி சரி. இன்னைக்கோட நான் இந்த காலேஜை விட்டு போக போறேன். மேம், வாட் அ குட் நியூஸ். அப்போ பேட் நியூஸ் என்ன? ஹெய்ஜின், ஜே, உங்க 2 பேரும் இப்ப நான் வெளியே அனுப்ப போறேன். சாரி மேம். இப்ப நான் குட் நியூஸ் சொல்லட்டா? உங்களுக்கு நியூ டியூட்டர் இன்னைக்கே வந்துட்டாங்க. ஏன் மேம், நீங்க இதை சொல்லதான் வந்தீங்களா? நான் இன்னைக்கு அந்த சாரை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க வந்தேன். சாரா? ஆமா. அப்போ டியூட்டர் மேம் இல்லையா?
இல்ல ஒயன் சாரு. ஒயன் சாரு ஒயன். சைட்டாவது அடிக்கலாம் ஒயன். ஈஸி. ஆமா ஈஸி. நீங்க 3 பேரும் பிரைட் ஸ்மைலோட அங்கவே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ ஜேகே ஹேர் ஃபிளிப் பண்ணிட்டு உள்ள வரான். உங்க ஹேண்ட்ஸ்லாம் ஷிவர் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஜங்குக், நீ எங்க கிளாஸ் டியூட்டரா? உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களவே பார்த்துட்டு இருக்காங்க. உங்க கிளாஸே உட்கார்ந்துட்டு இருக்கு. நீங்க 3 பேர் மட்டும் எழுந்து நிக்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்து சிரிச்சுட்டே, பரவாயில்ல பரவாயில்ல உட்காருங்க, மரியாதை மனசுல இருந்தா போதும். ஐயோ மாட்டணும்டி. சரி சார், நீங்க பாத்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன். தேங்க்யூ மேம், நான் பாத்துக்கிறேன். ஹாய், நான் ஜங்குக், உங்களோட நியூ டியூட்டர். உங்க நேம்லாம் சொல்லுங்க. எல்லாரும் எந்திரிச்சா அவங்கள இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ நீங்க எந்திரிக்கிறீங்க. உங்களை பார்த்த உடனே ஜேகே ஸ்மைல் பண்றான். ஹாய் சார், நான் வயன். நான் வயன். சொல்லுங்க சார். இங்க வா. நீங்களும் தலைய குனிஞ்சிட்டே ஜேகே கிட்ட போறீங்க. இனிமே நீ லாஸ்ட் பெஞ்ச்ல உட்காரக்கூடாது. ஆமா, இனிமே நீ ஃபர்ஸ்ட் பெஞ்சில் தான் உட்காரணும். என்ன? ஆமா, நீ இங்கதான் உட்காரணும். இல்ல சார், எனக்கு லாஸ்ட் பெஞ்ச் பழகி போச்சு. இனிமே ஃபர்ஸ்ட் பெஞ்ச் பழகிக்கோ. சார் பழகிக்கோ. நீங்களும் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் போய் உட்காந்துட்டு ஜேவியோ ஹைஜினியோ திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போதான் ஸ்ரீ கிளாஸ்க்குள்ள வரா. இதுதான் உனக்கு கிளாஸ்க்கு வர டைமா? என்ன நீ சீனியரே கொஸ்டின் பண்ணிட்டு இருக்க? என்ன என்ன உன் மனசுல டியூட்டர்னு நினைப்பா? என் மனசுல டியூட்டர்னு நினைப்பில்ல சீனியர், நான் நிஜமாலுமே டியூட்டர் தான். இப்பெல்லாம் சொன்னா நான் நம்பிடுவோமா? பயன், இங்க பாத்தியா எப்படி ஜோக் பண்ணிட்டு இருக்கான்? ஏய் ஆமா, நீ ஏன் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துட்டு இருக்க? ஸ்ரீ, நீ உன் பிளேஸ்க்கு போ ஸ்ரீ. ஏய் இங்க பாரு, ஒரு ஜூனியர் வந்து என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கான், நீ சைலண்டா உட்காந்துட்டு இருக்க. வயன், இதெல்லாம் சரிப்பட்டு வராது, எந்திரிச்சு வா. ஸ்ரீ சும்மா இரு ஸ்ரீ. அவன் டியூட்டர்னு போய் சொல்றான் வயன், அவனை நீ சொல்லல? ஸ்ரீ நிஜமாலுமே அவன் டியூட்டர் தான். என்ன? ஆமா மேடம், நான் டியூட்டர் தான். நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க? உங்க பிளேஸ்க்கு போறீங்களா இல்ல என்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ண போறீங்களா? சார் சார், நான் என் பிளேஸ்க்கு போறேன் சார் அப்படின்னு அவ லாஸ்ட் பெஞ்ச்க்கு ஓடிடுறா. எதுக்குடி வாயிடுற? சும்மா இருக்க வேண்டியதானே. எனக்கு நான் என்ன கனவா கண்டேன் அவன் தான் டியூட்டர்னு? பொய் சொல்றான்னு நினைச்சேன். அப்படியே ஒவ்வொருத்தரும் அவங்க இன்ட்ரோவை கொடுத்து முடிக்கிறாங்க. அப்படியே கிளாஸும் முடியுது. ஜேகே உங்ககிட்ட வரான். வயன், சார் என் கேபினுக்கு வா. சார் வா. ஓகே சார். நீங்களும் ஜேகே பின்னாடியே போறீங்க. என்ன வயன்? என்ன வயன்? ஓ சாரி சாரி. என்ன சீனியர், ஜூனியர்லாம் ரேக் பண்றீங்க போல. ஐயோ இல்ல சார், நாங்கெல்லாம் அப்படி பண்ண மாட்டோம். பண்ண மாட்டீங்க. பார்த்தேன். நீங்க ரொம்ப நல்ல பொண்ணு இல்ல? ஆமா சார். யாரையும் ரேக் பண்ண நினைக்க மாட்டீங்க சார். நான் யாரையும் கோவமா முறைச்சு கூட பார்க்க மாட்டேன் சார். தெரியுது வயன், தெரியுது. சாரி மறந்தே போயிட்டேன். வயனே வருது. சீனியர் சார், வயனே கூப்பிடுங்க. இல்ல சீனியர், ரெஸ்பெக்ட் இம்பார்ட்டன்ட் இல்ல? உங்களுக்கெல்லாம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல. உங்களுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னா அப்ப நான் இந்த காலேஜ்குள்ளேயே இருக்க முடியாதுல்ல சார். சாரி சார். எதுக்கு சாரி? மார்னிங் அப்படி பண்ணிருக்க கூடாது. சரி கிளம்பு. நீங்களும் போக போறீங்க. அப்ப ஜேகே, வயன் சார் ஓகே தானே? என்னது சார்? மார்னிங் ஒன்னு சொன்னல, ஓகே தானே? மார்னிங் என்ன சார் சொன்னீங்க? இப்போதான் ஜேகே உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண அந்த சீன் ஞாபகம் வருது. என்ன சார், நீங்க அதை கேட்கலல்ல? நீங்க அதை மீன் பண்ணல? நான் அதை தான் மீன் பண்ணேன். நான் அதை தான் கேட்குறேன். பதில் சொல்லு. ஓகேவா இல்லையா? சார் என்ன வயன், ஓகே தானே? அது சரி, ஓகே. ஈவினிங் ரெடியாரு, நம்ம டேட்க்கு போகலாம். அப்புறம் இந்த மாதிரி சிங்கு சா மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டு வர்றது, நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வா.
ஆ சரி சார். ம். காலையில உன் ஃப்ரெண்ட்ஸு ஓவரா துள்ளுச்சே, அது ரெண்டும் என்ன? சார் ஜே ஹைஜன் சார். அவங்களுக்கு கிளாஸ்ல வந்து பார்த்துக்கிறேன். சார் அவங்க ரொம்ப பாவம். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை சார். அவங்க நாங்க சும்மா ஜூனியர்ஸ் வச்சு ஃபன் பண்ணுவோம். அப்படிதான் சார் பண்ணிட்டாங்க. மற்றபடி ரொம்ப நல்ல பொண்ணுங்க. ஆ ஆ தெரிஞ்சது. நான் பார்த்துக்கிறேன். நீ உன் வேலையை மட்டும் பாரு. ஈவினிங் ரெடியா ரெடி? டேட்க்கு போகணும். ம். வயன் சார், ஐ லவ் யூ. சார், ஐ லவ் யூ. ம். திருப்பி சொல்ல மாட்டியா? ஐ லவ் யூ டூ. என்ன? ஐ லவ் யூ டூ. தெளிவா? ஐ லவ் யூ டூ. புரியல. ஐ லவ் யூ டூ. ஓகே, கிளாஸ்ல மீட் பண்ணலாம். பை. நீங்களும் போயிடுறீங்க. அவ்வளோதான்டா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் நான் ஆரமோட ஒன் ஷாட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் டஸ்கி ரோஸ். டாடா, பை பாய்.